அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் இருக்க ஹானர்ஸ் கோர்ஸ் அண்ட் அஃபிலியேட்டட் காலேஜில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அஃபிலியேட்டட் அண்ட் ஹானர்ஸ் அப்படின்னா என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அது தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, இந்த வீடியோவிலே சொல்கிறேன். ஹானர்ஸ் கோர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் நீங்கள் லா படிக்கிறது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது யூனிவர்சிட்டி லெவலில் நீங்கள் லா படிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அஃபிலியேட்டட் கோர்ஸ் அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே வர கவர்மெண்ட் லா காலேஜுக்கு, எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் லா காலேஜ் விழுப்புரம், தென் கவர்மெண்ட் லா காலேஜ் திருநெல்வேலி, கவர்மெண்ட் லா காலேஜ் நாமக்கல், இந்த மாதிரி இருக்கிற அதர் லா காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது தான் அஃபிலியேட்டட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே அப்ளிகேஷனில் இருந்து நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணுற வெளியே என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் அட்மிஷனுக்காக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லா அட்மிஷன் ரிலேட்டடாக எல்லா விதமான அப்டேட்ஸும் இந்த வீடியோவில் தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்ளிகேஷனை பொறுத்த வரையும் ஒன்றும் பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. மொத்தம் ஒரு 3 ஸ்டெப்பாக வச்சுக்கலாம். 3 ஸ்டெப் இல்லை 4 ஸ்டெப்பாகவே நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறது. செகண்ட் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது. தேர்டு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறது. ஃபோர்த்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஜாயின் பண்ணுறது. ஸோ இதை 4 ஸ்டெப்பாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது. அப்ளிகேஷனை பொறுத்தவரையும் இது ஆஃப்லைன் ப்ராசஸ் கிடையாது. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜை பொறுத்தவரையும் ஃபுல்லாகவே ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஸோ இந்த ஆன்லைன் ப்ராசஸை பொறுத்தவரையும் நீங்கள் TNDALU தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அப்படின்ற வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அந்த வெப்சைட்டில் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணி விடுவேன். இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயே ஓப்பன் ஆன உடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண வேண்டியதான். பட் இதில் எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அஃபிலியேட்டட் கோர்ஸுக்கு ட்ரை பண்ணிவிட்டு ஹானர்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிடுவாங்க. ஹானர்ஸை பொறுத்தவரையும் யூனிவர்சிட்டி லெவல்ன்றதால கட் ஆஃப் பயங்கர ஹெவியாக போகும். உங்களுக்கு அஃபிலியேட்டடில் ஜாயின் பண்ணுறதுக்கு பர்சன்டேஜ் இருந்தும் நீங்கள் அப்ளிகேஷனை மாற்றி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண முடியாது. அது பயங்கர உங்களுக்கு சீட்டு கிடைக்கிட்டே கொஸ்டின் மார்க் ஆகிடும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக செக் பண்ணி அப்ளை பண்ணணும். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கனாலே மென்ஷன் பண்ணியிருக்கோம், மேலே ஹானர்ஸ் கீழே அஃபிலியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றத அந்த டைமில் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் தான். ஆன்லைன் கவுன்சிலிங்கை பொறுத்தவரையும் ஒன்றும் பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது, சிம்பிள் ப்ராசஸ் தான். நீங்கள் அப்ளை பண்ணிங்கல்ல, உங்கள் அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே அப்ளிகேஷன் முடிஞ்ச உடனே யூனிவர்சிட்டி ஃபைன் பண்ணுவாங்க. உங்கள் கட் ஆஃப் எல்லாத்தையும் லிஸ்ட்டு மேக் பண்ணி, ஸோ இதில் இருக்கிற சீட்ஸுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்க பர்சன்ஸுக்கு சீட் அலாட் பண்ணுறதுக்காக ஆன்லைனில் கவுன்சிலிங் நடத்துவாங்க. நிறைய பேர் ஆஃப்லைனில் நடக்குமா ஆன்லைனில் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஆன்லைனில் தான் நடக்கும். ஸோ அஃபிஷியலாக நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் அண்டு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே டைமில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் மீன்ஸ் இவ்வளோ கட் ஆஃபில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க. எக்ஸாம்பிள் உங்களது 85% இருக்குது அப்படின்னா 85% மேலே இருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு மெயில் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி வரும். சம்டைம்ஸ் மெயில் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் யூனிவர்சிட்டியில் போர்ட்டல் க்ரியேட் பண்ணி அந்த போர்ட்டலில் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டை மெயிலோ இல்லை அப்லோடோ பண்ணி விட்டீங்கன்னா யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா, கட் ஆஃப்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங்கான ப்ராசஸ். அவங்க செக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா தேர்ட் ஸ்டெப்பு. அந்த தேர்ட் ஸ்டெப்பில் உங்கள் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பில் செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் ஸ்டெப்லேயே பார்த்திங்கன்னா அஃபிலியேட்டடுக்கு இன்னொரு ப்ராசஸ் நடக்கும். அதாவது உங்களுக்கு என்ன காலேஜ் வேணும் அப்படின்றத அதிலே கேட்பாங்க. ஸோ அதை நான் அந்த ஸ்டெப்பில் செகண்ட் ஸ்டெப் நடக்கும்பொழுது நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும், பெருசாக வரி பண்ணிக்க வேணாம். ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்ட காலேஜில் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அலாட்மெண்ட் ஆர்டர் என்றைக்கு வரும் அப்படின்றத அந்த கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணும்போது டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிடுவாங்க. அன்றைக்கி நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு மெயில் வரும். ஸோ அந்த லிங்க்கில் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் பண்ணியிருக்காங்க, அலாட்மெண்ட் ஆர்டர் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியது தான். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன, காலேஜ் ஜாயின் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த காலேஜில் போய்ட்டு உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் அந்த காலேஜில் ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை பே பண்ணிவிட்டு காலேஜ் ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான்.
காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ரெகுலராக கிளாஸ் நடக்கும், நீங்கள் போக வேண்டியதான். ஸோ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான். நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து லா காலேஜில் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவை மேக் பண்ண. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலே வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத உங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக தான் தெரியும். ஸோ லா லுக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.